நம்ம வாழ்க்கையில முன்னேறுறோம் அப்படின்னுச்சு படிப்படியா அந்த ஏணியில ஏறுறோம் வந்து சிம்பாலிக்கா சினிமாலாம் அப்படி காமிப்பாங்க. ஏணியில ஏறி ஒரு போறாங்க. பாட்டுல ஏறி ஒரு பாட்டுல ஆமா, ஹீரோ ஆமா. பணக்காரன் பட் வந்து ஆயிடுவான். இந்த ஏணிங்கிறது ஒவ்வொரு படியும் நம்ம ஏறும்போது, நாம் பார்க்குற வரைக்கும் எல்லாரும் எந்த ஒரு படி ஏறுறாங்கன்னா, லௌகீக படிய தான் ஏறிட்டே போறாங்க. அது ஏறி போட்டு, ஏறி போட்டு வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட்ன்னு போட்டு எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரமாட்டேங்குது. இப்போ என்னையே எடுத்துட்டா கூட, இது ஒரு நல்ல ரோல் வந்தது. அது நல்ல ரோல்னா இதை விட பெட்டரா இருந்தது. அதுக்கு என்ன சம்பளம் வருது? இப்படியே போயிட்டு இருக்கோமே தவிர, அது எந்த ஸ்டேஜுக்கு வந்தா அது ஆன்மீகத்தோட இணைந்து நமக்கு ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும் ஆஸ் எ ஹியூமன் பீயிங். இல்லாட்டா பாருங்க ஒரு அன்ஃபினிஷ்டாவே இருக்கு. எதையோ ஒன்று எதிர்பார்த்துட்டே இருக்காம இருக்கு. வி ஆர் நாட் ஹாப்பி. ஈவன் த டாப். ஏன்னா ஆஃப்டர் சம்டைம்ஸ் தெர் ஆர் நோ மோர் படிஸ் டு கிளைம் இல்லையா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது பிகாஸ் லௌகீகத்து மட்டும்தான் அப்படியா? இல்லை அதோட ஆன்மீகம் இணைந்தால் நமக்கு அது ஒரு பியூட்டிஃபுல்லாக ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குமாங்கிறத நான் கேட்குறேன். அந்த ஏணி இஸ் நெவர் எண்டிங் ஏணியான். இது வந்து ஒரு 5000 6000 வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய மூதாதையர்கள் இதை யோசிச்சுட்டாங்க. என் ரிலேஷனாக தான் இருக்கும் யாராவது. நம்ம ரிலேஷன் தான். அவங்க அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் 4 படியாக பிரித்தாங்க. முதல் படியே பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிரம்மச்சரியம்ன்றது வாழ்க்கையில் நீ என்ன படிக்கணும், எப்படி வரணும். இந்த உண்மையான பிரம்மச்சரியத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உண்மையான பிரம்மச்சரியம் எதற்காக கொடுத்தாங்கன்னா, ஒரு ஆச்சாரியன்ட்ட போயிட்டு பிரம்மத்தை நோக்கி போவதற்கு உனக்கு என்ன தேவையோ குறிக்கோளை சின்ன வயசுல செட் பண்ணுறாங்க. ஒரு ஆச்சாரியன்றவன் உண்மையை உணர்ந்தவன், அவன்கிட்ட போயிட்டு பிரம்மன்றது இது கிரியேட்டர் ஒரு கிரியேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் டு டிஸ்ட்ராக்ட் லிட்டில் ஒரு லைட்டர் சைடு தாராளமாக நீங்கள் பிரம்மச்சரியம் வந்து நான் ஒரு ஷோ ட்ராமாவில் சொல்லுவார். இவனுக்கு ஏன் பிரம்மச்சாரின்னு சொல்றீங்கன்னா, இவன் இப்படி ஒரு லைஃப் லீட் பண்றானுக்கு பிரம்மாவுக்கு ஆச்சரியம். அதனால பிரம்மாச்சரியம். அதே அவரோட சீரியஸ் எங்கே பிராமணன், அருமையான சீரியஸ். அதுவும் செய்ய முடியும் அவரால். அதுக்கு சொல்ல இந்த உண்மையான பிராமணன் இல்லை பிரம்மச்சரியம், இந்த பிராமணன்றதே கேஸ்ட் இல்லைன்றது தான் அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தது. பிரம்மத்தை தேடி செல்பவன் பிராமணன் அப்படின்றத அவங்க சொன்னது. ஒரு ஆச்சாரியன்ட்ட போயிட்டு உண்மையை உணர்வதற்கு உனக்கு என்ன வேணுமோ அதை கற்றுட்டு வா, மற்றதெல்லாம் தானாக அமையும். இதுக்கு எங்களோட குருநாதர் அருமையாக ஒரு கதை ஒன்று சொன்னார். இப்போ நீங்கள் எவரெஸ்ட் கிளைம் பண்ணுறீங்க 29,000 அடி. இந்த 29,000 அடி போய் அந்த உச்சத்தில் கொடி நடணும், நிற்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், ஏதோ ஒன்று முடிவு பண்ணிட்டீங்கன்னா 500 1000 2000 தாண்டிட்டே போகிறீங்க. 15,000 இடத்துல பேஸ் கேம்ப். அந்த 500 1000 2000 அடியில் ஆக்சுவலாக ஹிமாலயாஸில் சின்ஸ் இட் கேம் ஃப்ரம் த சி அவ்வளோ கோல்டு டெபாசிட்ஸ், வைரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கான். இது சயின்ஸே கண்டுபிடிச்சிருக்கு. அது ஏன் அதை கை வைக்கலைன்னா, சின்ஸ் இட்ஸ் அ வெரி ஃப்ரெஜைல் மவுண்டன், கை வைக்காமல் இருக்காங்க. ஏன்னா அது வந்து பனிப்பாறை ஒழிய மண்ணும் பனியும் சேர்ந்த பாறைகள். இங்கே இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி ரியல் ராக்கு கிடையாது. அதனால் எங்கேயாவது தொட்டானா உடஞ்சிருன்ட்டு உள்ளே போகாமல் இருக்காங்க. அதுக்கு டெக்னாலஜி கண்டுபிடிக்கல. இந்த 500 1000 2000 அடியிலேயே உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடச்சிருது. ஆனால் நீங்கள் இந்த 500 1000 அடியிலேயே கிடச்சிச்சுன்னு சந்தோஷமாக நின்றுடுவீங்களா, இல்லை என்னோட உண்மையான குறிக்கோள் அதுவான்னு யோசிப்பீங்களான்றது தான் கேள்வி. இதை தான் பிரம்மச்சரியம் நம்மளுக்கு சொல்லித்தருது. இது பிரம்மச்சரியம் முடியும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சில குணாதிசயங்கள் தேவை. பிரம்மச்சரியம் மட்டும் உனக்கு போகாது, வாழ்க்கையில் கூட இருக்கணும். அதுக்கு நிறைய சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்குது, யோகிக் ரீசன்ஸ் இருக்குது. சயின்டிஃபிக் ரீசன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி லைக் மைண்டட் சோல்ஸை உலகத்துக்கு கொண்டு வரணும். நம்மளுடைய காலகட்டத்தில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. எனக்கு கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் நைட்டுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தியானம் பண்ணிட்டு தான் ஆரம்பித்தோம். வரக்கூடிய குழந்தை ஒரு நல்ல வைப்ரேஷனில் வரட்டும்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வந்து ராஜா ராணிங்கள்லாம் சொல்லுவாங்களாம், என்ன பண்ணுவாங்களாம், ராஜா எப்போல்லாம் சேர்றாரோ ஒரு ஒரு 200 அடி தள்ளி ஜோசியர் வெயிட் பண்ணிட்டுருப்பார். அவர் வந்து அந்த டைமில் கரெக்டாக ஒரு 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 கோலி குண்டு மாதிரி ஒன்று போடுவார் அவர் ஓட்ட வழியாக முடிஞ்சிடுச்சுன்னு. அந்த டைமை பார்த்து அவர் சொல்லுவாராம், இது வந்து கன்செப்ஷனுக்கு சரியான டைம், அப்படி இல்லைன்னா கலைச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வரக்கூடிய ஒரு ஆன்மாவானது உயரிய ஆன்மாவாக இருக்கணும்னு நம்ம யோசிக்கக்கூடிய வைப்ரேஷன். நம்ம ஊரில் நம்மளை பார்த்தான்னா ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸில் தான் 2 முகூர்த்தம் நம்மளெல்லாம் கிண்டல் பண்ணோம். கல்யாணம்னா அதுக்கப்புறம் சாந்தி முகூர்த்தம். இல்லை அதுக்காக தானே வச்சது. சரி, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு அதை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க பைத்தியக்காரன். மூட நம்பிக்கை சயின்ஸ் தெரியாதவன் தான் சொல்கிறாங்க. அது இந்த இடத்துல வைப்ரேஷன் நல்லா இருக்குது, இதுக்குமே ஒரு நேரம் காலம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நம்ம பேசுறதுக்கு நேரங்காலம் இருக்குது. நான் உங்கள் ட்ராமா 40 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், இன்றைக்கி தானே பார்க்குறோம். நான் எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த ஒரு நல்ல சந்ததியை உருவாக்குனதுக்காக பிரம்மச்சரியத்திலேருந்து அவன் வந்து கிரகஸ்தாஸ்திரம்னு சொல்லி வரான். இந்த கிரகஸ்தாஸ்திரம் 20-30 வருடங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் மெதுவாக அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது, இதை மீறிய ஒரு விஷயம் இருக்குது.
வானப்பிரஸ்தம் வானப்பிரஸ்தம் அது மாதிரி வீட்டிலே தான் இருக்கான். ஆனால் வீட்டுக்குள்ளேயே அவனுடைய தேடல் ஆரம்பிக்கிறது. இதை தான் அஷ்டாங்க யோகாவில் பதஞ்சலி மாமுனிவரும் கொண்டு வர்றார். ஒரு லெவல் வரும்போது யோசிக்கிறோம், இதை மீறி ஒரு விஷயம் இருக்குமோ, இதை மீறிய படைப்பு ஒன்று இருக்குமோ, இதை விட்டுட்டு நம்ம இன்னும் ரொம்ப கம்மியான விஷயத்துலேயே மாட்டிகிட்டு இருக்கோமோ. 1ஆம் கிளாஸ்லேயே எவ்வளோ நாள் படிக்கிறது? 2ஆம் கிளாஸ் போகணும், 3ஆம் கிளாஸ் போகணும். 1ஆம் கிளாஸ் 1 வருஷம் 2 வருஷம் படித்தா அப்பா அம்மா விட்டுருவாங்க. 45 வயசில் 1ஆம் கிளாஸ் படிச்சுருந்தா வருத்தப்படுவாங்கல்ல. கடவுள் நம்மளை பார்த்து ஒரு வருத்தப்படுவாரோன்னு சொல்லி என் குருநாதர் சொல்வார். எப்படா மேலே வர போகிறீங்க? வானப்பிரஸ்தம் போகும்போது அவனுக்கு புரியுறது உண்மையான தேடல் இதை மீறி ஒன்று இருக்குன்னு சந்நியாசம். ஆனால் அங்கே என்ன தப்பாக புரிஞ்சுட்டாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து காடுகளுக்கு நடுவில் தான் கிராமம் இருந்தது. அதனால் வீட்டை விட்டு வெளியில் போனால் காடு. நீங்கள் கேரளாவில் வீட்டை விட்டு பேக்கில் போனீங்கன்னா ரிவரோ காடாக இருக்குது. காட்டுக்கு போகிறதில்ல சன்னியாசம். காட்டில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை மனசில் கொண்டு வந்து இருக்கிற இடத்துலேயே வாழுது. இப்போ நீங்கள் வயசாகிடுத்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்டடாக இருப்பான். அதே வீட்டில் தான் இருப்பான். தாமரையிலை தண்ணீராக இருப்பாங்க, இல்லை கெரசினும் தண்ணியும் சேர்ந்த மாதிரி ஒன்றா தான் இருக்கும், சேராது. இந்த சந்நியாசம் என்பது உண்மையான தேடல். அதில் சைக்கிள் பார்த்தீங்கன்னா அதற்கு சின்ன வயசுலேயே உங்களுக்கு வித்து விட்டாச்சு. உன்னுடைய உண்மையான வாழ்க்கை குறிக்கோள் பிரம்மத்தை அடைவது. இந்த பிரம்மத்தை நோக்கி உனக்கு போகும்போது கொஞ்சம் புவியியல் தெரியணும், கொஞ்சம் சரித்திரம் தெரியணும், கொஞ்சம் கணக்கு தெரியணும். அந்த காலத்துக்கு என்ன வேணும் குருகுலமாக சொல்லி கொடுத்தாங்க. அதன் மூலமாக ஒரு குடும்பத்துக்கு வரும். குடும்பத்தை வந்து தேவையான அளவு சம்பாதிக்கிறோம். அதற்கப்புறமாக எனக்கு மெதுவாக வாழ்க்கையில் ஈடுபாடு குறையில இதை மீறி ஒரு விஷயம். நான் இப்போ வந்து +2க்கு வந்துட்டேன்றனால எனக்கு 10ஆம் கிளாஸ் டீச்சர் மேலே கோவம் கிடையாது. ஏன்பா +2லேயே என்னை பார்க்க மேடம் உங்கள்கிட்ட படித்தேன், அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு, 12th நெக்ஸ்ட்டு காலேஜ், அதுக்கப்புறம் மேலே போகிறேன். இதை புரியும் பொழுது எனக்கு உண்மையான விஷயம் தெரிய ஆரம்பிக்கிறது. என்னை மீறி ஒரு சக்தி இருக்குன்ற சின்ன வயசில் வாத்தியார் தியரியாக சொன்னதை நான் ப்ராக்டிஸாக பார்க்குறேன். ஆன்மீகன்றது ரொம்ப பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்டெப்பையும் ஒன்றாக்கி எப்போலேருந்து வேணால் நீங்கள் பார்க்க முடியுன்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது கண்டென்ட்மெண்ட்டுங்கிறாங்களே, அது என்ன? அது அதாவது இது போதும் அப்படிங்கிறது அது கரெக்டுன்றலா, அது தப்புன்றலா? ஆன்மீக பிரகாரம் எதுனா ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு வந்த அப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்னையா தேடல் போகிறது, நீங்கள் சொல்கிற அந்த அடுத்த ஸ்டேஜ் கண்டுபிடிச்சி போகிறது, அது வந்து இஸ் இட் ஓவர் ஆம்பிஷியஸ் ஆகிடுமா? இல்லை இல்லை இது போதும் என் கண்டென்ட், இது போதும் எனக்கு, அது எப்போ வரும்? கண்டென்ட்மெண்ட்டில் 2 சைடு இருக்குது சார். கண்டென்ட்மெண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ், கண்டென்ட்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஆஃப் ரிசல்ட்ஸ். ஆமாம், நம்ம எல்லோரும் தப்பாக புரிஞ்சுக்கிறது கண்டென்ட்மெண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸில் போய்டுறோம். நான் இன்றைக்குமே சொல்கிறது கண்டென்ட்மெண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் ஹியூமன் பீயிங். இது நான் ஒரு ஆக்சுவல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பில் கேட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, தெரியாதவங்க இருக்க முடியாது. ஒரு 1990s மைக்ரோசாஃப்ட் ஓனராக இருக்கும்போது ஒரு $70-80 பில்லியன் சம்பாதிச்சிட்டார். அந்த காலத்தில், இந்த காலத்தில் கணக்குப்படி பார்த்தா ஒரு பில்லியன் 8500 கோடி. 80ஆல் பெருக்கிங்கன்னா அந்தளவு 6,50,000 கோடி அந்த காலத்தில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு போரும்னு சொல்லிவிட்டு அவர் பிஸ்னஸ் விட்டு வெளியில் போயிட்டு ஸ்டீவ் பாமரை கொண்டுறாரு. அப்புறம் சத்ய நாடெல்லாம் வராங்க. வெளியில் போய் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு மென்டர் இருக்காங்க. எல்லா பணக்காரருக்குமே பார்த்தீங்கன்னா அம்பானியில் ஆரம்பிச்சு எல்லாருமே ஒரு மென்டர் இல்லை ஒரு குரு ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க, அட்வைசர் ஓட்டையும் ஒன்று கால். இப்போ நாங்கள் அந்த லெவலில் அதுக்கு வந்து சவுண்டிங் போர்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்பேற்பட்ட ஆளுக்கு நான் மென்டர் இல்லை அட்வைசராக அவனுக்கு கோவம் வந்துடும். என்கிட்ட காசு வாங்குற ஆள் நீ, எனக்கு நீ அட்வைசரா? அதனால் ஒரு சவுண்டிங் போர்டு, உனக்கு தேவையான விஷயத்த என்கிட்ட சொல்லு. அது சொல்லும்போது என் மனசில் என்ன தோணுதோ சில விஷயங்கள் நான் அவனுக்கு சொல்கிறேன், பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. இது மாதிரி இவங்க வராங்க. அவருடைய மென்டர் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, நீ திரும்பி பிஸ்னஸ்க்கு வரணும். அவன் சொல்கிறான், ஐயோ நான் வாங்கினது சம்பாதிச்சதே எனக்கு போகாது. அவரோட பில்கேட்ஸை வச்சு தான் விவேக் ஒரு படத்தில், மாப்பிள்ளை படத்தில் காமெடி சீன் கூட கீழே விழுந்தார், குனிஞ்சு எடுக்க மாட்டார். 1000 நோட்டு விழுந்தா, ஏன்னா குனிஞ்சு எடுத்துல 2000 ஆகிடும். அந்த டைமை கூட எங்கள் தலைவர் வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஒரு காமெடி சீனாக வச்சாங்க. ரியலாகவே பில்கேட்ஸுக்கு சொன்னது. ஒரு $100 நோட்டு கீழே விழுந்தால் அவர் குனிஞ்சு எடுக்க மாட்டார். பிகாஸ் இந்த டைம் யூ கேன் மேக் $1000 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எனக்கு பணம் இருக்குது, நான் எதுக்கு திரும்பி வரணும்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவருடைய குருநாதர் சொல்கிறார், உனக்கு இருக்கக்கூடிய திறமைகளுக்கு நீ $2 trillion நீ உன்னோட பர்சனல் வெல்த் உருவாக்க முடியும். 1000 மில்லியன்றது ஒரு பில்லியன், 1000 பில்லியன்றது ஒரு ட்ரில்லியன், 2 ட்ரில்லியன் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பணம். 8500 கோடி இன்ட்டு 1000 இன்ட்டு 2. இதை உனக்கு சம்பாதிக்க. அப்போ ஒரு எனக்கு பணம் வேணாம், நீ தப்பாக புரிஞ்சுக்கிற. பணன்றது இன்சிடென்டல். இந்த $2 trillion நோக்கி நீ போகும்போது உலகத்தில் எவ்வளோ புது விஷயங்களை நீ கண்டுபிடிப்ப, எவ்வளோ புது விஷயங்கள் உலகத்துக்கு கிடைக்கும், எவ்வளோ த வேர்ல்ட் வில் பிகம் எ பெட்டர் பிளேஸ். நல்ல வாகனங்கள், நல்ல விஷயங்கள், எளிமையான விஷயங்கள், புது புது ஐடியா, புது சர்வீசஸ், புது சாஃப்ட்வேர், புது வாட்எவர். அப்புறம் அவர் திரும்பி வர்றார். இன்றைக்கி இஸ் ஆல்ரெடி கிராஸ் $200 பில்லியன். இதே தான் கண்டென்ட்மெண்ட்டுக்கும். அவர் அங்கே என்ன பண்ணுறாரு, எனக்கு இதன் மூலமாக $2 trillion வருமா வரலன்ற பற்றி கவலையே படல. ஏன்னா அவருக்கு எல்லாமே தேவையான அளவு இருக்குது. அந்த மென்டார் சொன்னது கண்டென்ட்மெண்ட் வேண்டாம், அது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன், என்னுடைய வாழ்வியல் அட்வைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எஃபர்ட்ஸில் இப்போ நீங்கள் 90 வயசு
ஒருத்தர் நடிக்க கூப்பிட்டா போன்னு சொல்லுவீங்க, இப்போ வேணான்னு சொல்லுவீங்களா? நான் இன்னும் நான் 74 நடிச்சுட்டு தான் அது இருக்கிறேன். இது சிவாஜி கணேசன் ஐயா பற்றி அந்த காலத்தில் ஒரு தடவை எஃபர்ட்ஸ் ரொம்ப சோகமாக இருந்தார். ஏன்னு கேட்டால் அரிதாரம் பூசி 6 மாதம் ஆச்சுப்பான்னாராம். ஒரு டைமில் அவருக்கு இது அப்படி இது ஆச்சாம். வந்து பர்சனலாக எனக்கு தெரியும். பிகாஸ் நான் பயங்கர வெறியன் சிவாஜின்னு. அவர் இந்த தெரியும். கடைசி காலத்தில் அவர் போய் பார்த்தபோது என்னை பார்த்து கேட்டார், நாளைக்கு வந்து என்னை பார்க்குறியடா திருப்பின்னு. நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு நாளையிலேருந்து ஒரு 3 நாள் ஷூட்டிங் இருக்குன்னு. ஷூட்டிங் இருக்காப்பா, நீ எல்லாம் பிஸிப்பா, சும்மா உட்காந்துருக்க வீட்டில் அப்படின்னார். யாரு? ஒரு அப்பேற்பட்ட நாளைக்கு 4 ஷூட்டிங் பட்டவர். ஆமாம், அந்த 7 மணிக்கு கார்த்தால அந்த வீட்டில் 4 கார் ஷூட்டிங்னா கிளம்புறது இந்த எல்லாரும் மாதிரி சொல்லுவாங்க. இல்லை. இப்போ வந்து கேரவேனில் உட்காந்து ஷூட்டிங்கில் அவர் பண்ணது. அவர் அதெல்லாம் ரியல் பண்ணதெல்லாம் ஃபீல்டு ஷூட்டிங். காத்தால ஹிஸ்டாரிக்கு, மத்தியானம் சோஷியல், நைட்டு புராணிக்குன்னு நடிச்சவர் அது அவரு. மாதிரி போனது. அவர் 2 நாள் எனக்கு ஷூட்டிங் இருக்குன்னு நான் சொன்னதை ஒரு பொறாமையோட கேட்டார் அவர். ஒரு சந்தோஷ பொறாமைன்னு ஆமா. எடுத்துக்கலாமா? பிஸியாக இருக்குடா, நம்ம நீ பையன் எவ்வளோ வர்றா. ஜாலியாக இருக்கான் பாடுறான். நான் சும்மா இருக்கேன்டா, ஒரு வாரம் தான். ஸோ அந்த நீங்கள் எஃபர்ட்ஸில் தெர் இஸ் நோ ஆமாம், கண்டென்ட்மெண்ட். எஃபர்ட்ஸில் கண்டென்ட்மே வச்சுக்க கூடாது. ஆனால் இதன் மூலமாக 1,00,000 வருதா, 50,000 வருதா, 1 கோடி வருதா, அது இன்சிடென்டல். இங்கே தான் ஆன்மீகம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கறது. கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு, எஃபர்ட் தான் உனக்கு கண்ட்ரோல் இருக்குது, ரிசல்ட்டு எவனுக்குமே கண்ட்ரோல் இல்லை. நம்ம இவ்வளோ நல்லா பேசி ரெக்கார்ட் பண்ணுறோமே, பட் இப்போ நான் இதையே நான் கொஞ்சம் கொய்த்தித்தனமாக கேட்குறேன். தாராளமாக எஃபர்ட்ஸில் கண்டென்ட்மெண்ட் இல்லை, பட் அந்த அடுத்த எஃபர்ட் போகும்போது எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோ, அடுத்த ஒரு ட்ரில்லியன் வரும்போது எனக்கு அந்த ட்ரில்லியன் வேணாயா அப்படின்னா ட்ரில்லியன் வேணும்னு சொல்லாத, வேணானும் சொல்லாதன்னு அதைத்தான் ஆன்மீகம் நான் சொல்லிடுது. கேட்குறேன். இது புரிஞ்சிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா, இதில் சயின்ஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த பிஹேவியரல் சயின்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. எதை நீங்கள் வேணான்னு விட்டு போகிறோம் அது உங்களை துரத்துதுன்னு கண்டுபிடிச்சாங்க. வேண்டாம். நம்ம வாழ்க்கையிலே பாருங்களேன், பணம் 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 தேட்டே இருப்போம். அப்போ வந்திருக்காது, அட போடா அப்படின்னு விட்டா அது நம்மளை துரத்தா அதான் இருக்கு. சொன்னேன், வாட் இஸ் yours will always come to you. கண்டிப்பாக What was never yours, நீ என்ன பண்ணாலும் இதை வராது. தான் ஆன்மீகத்தில் தியரி ஆஃப் சம்ஸ்காராஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. உங்களுடைய எஃபெக்ட் ஒரு லெவலுக்கு எங்களுடைய குருநாதர் தாஜி பார்த்தீங்கன்னா டிசைனிங் டெஸ்டினி ஒரு புக்கு எழுதினார். அதில் தெளிவாக சொல்கிறார், ஒரு டெஸ்டினி, ஒரு போர்ஷன் ஆஃப் த டெஸ்டினி ஃபிக்ஸ்டு, ஒரு போர்ஷன் ஆஃப் த டெஸ்டினி வேரியபிள். ஃபிக்ஸட் டெஸ்டினின்றது இது வரைக்கும் நீ செஞ்ச விஷயங்களுடைய விளைவுகள். அது நடந்ததாகவும் மாற்ற முடியாது. உப்பு தினம் தண்ணி குடிச்சு தான் ஆகணும், மாற்றவே முடியாது. ஆனால் திரும்பி உப்பு திங்குறியா இல்லைன்றதை நீ முடிவு பண்ண முடியும். அப்படின்னா சில டெஸ்டினியை இன்னைக்கு நீ வாழும் விதத்தின் மூலமாக உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இதே தான் நான் எஃபர்ட்ஸுக்கு சொல்கிறது. எஃபர்ட்ஸில் கண்டென்ட்டே வச்சுக்க கூடாது. ஏன்னா நேச்சர் உங்களுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். என்னால் நடிக்க முடியாது, உங்களால் நடிக்க முடியும். என்னால் சில விஷயங்கள் செய்ய முடியும், மேபி உங்களால் செய்ய முடியாமல் இருக்கலாம். அதை எனக்கு கொடுத்த ஒரு இப்பேற்பட்ட ஒரு 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 கிஃப்ட்டை உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் இருக்குது. இப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு கேமரா விஷயம் எனக்கு கையில் கொடுத்தீங்கன்னா எடுத்து மிஞ்சி போனால் ஷூட் பண்ண தெரியும், அவ்வளோதான். இது நீங்கள் சொன்னதை திருப்பி நான் கம்மிங் பேக் டு வாங்க. மை மென்டார் சிவாஜி. ம் அவர் சொல்லுவார், நீ என்றைக்குமே வந்து வாயால் டயர்டாக இருப்பா, ரொம்ப நடிச்சிட்டோம் போதும்னு சொல்லவே சொல்லாதுடா. இது 1970s நீங்கள் சொன்ன லைன்லேயே இன்னொரு லைன் சொல்கிறேன். ஒரு 1979லையோ 80லையோ துருள் நின்று போச்சு பாக்கியராஜோட படம் வந்தது. அந்த படம் வந்தபோது சித்திரை மாதம், அது சூப்பர் ஹிட், சில்வர் ஜூப்ளி ஓடிச்சு. அந்த வருஷம் தமிழ்நாட்டில் பருவமழை பொய்த்து விட்டது. அதுக்கு அப்போ ஒருத்தர் குமுதத்தில் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறார். அந்த படம் வெற்றி பெற்ற போது 4 மாதம் எல்லாருமே தூள் நின்று போச்சுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நேச்சருக்கு வேணாம் மழைன்னு நிறுத்திடுச்சு. அதனால் வாயிலேருந்து வர வார்த்தையை கூட ஒழுங்காக பேசு. கரெக்ட். இவர் அதுவும் என்றைக்கும் நீ வந்து போதியா டயர்டாக இருக்குது என்னுடைய சொல்லவே சொல்லாத. ஏன்னா ஒரு ஃபியூ பீப்புளுக்கு தான் ஆண்டவங்க வந்து அந்த என்டர்டெயின் அந்த திறமையை கொடுத்துருக்கான். நிறுத்திரும் சொல்லாத, அது பலிச்சிரும். நம்ம வீட்டில் பாட்டி அம்மாலாம் வீட்டில் யாராவது இப்போ அரிசி கேட்டால் பருப்பு இருக்குது தட்டமான்னு கேட்பேன். அரிசி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. கரெக்ட். பருப்பு இருக்குது எடுத்துக்கிறீங்களா, வெல்லம் இருக்குது எடுத்துக்கிறீங்களா, அரிசி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. வரவங்களுக்கு புரியும். அதாவது அதனால தான் அவருக்கு வந்து அந்த தனக்கு விளக்கு இல்லைங்கிறது அவருக்கு. இது ஆன்மீகத்தில் ரொம்ப சிம்பிளாக எங்கள் குருநாதர் கண்டென்ட்மெண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் கூடாது. ஆமாம், அது ரைட்டு தான். ஏன்னா அது எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிருபை, கடவுள் கொடுத்த ஒரு வரம். சொல்றது என்ன எனக்கு விளையாடுறது கிரிக்கெட் இன்னைக்கு விளையாடனா முடியாது, ஆனால் பேசுறது நாக்கு இருக்கிற வரைக்கும் செயல் இருக்க பேசிகிட்டே இருக்க முடியும். இதன் மூலமாக பல விஷயங்களை நான் நிறுத்திட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துக்கு நஷ்டம். பார்க்குறாங்களா இல்லையா, இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், இதை வியூவர்ஸ் பார்க்குறாங்களா, 1,00,000 பேர் பார்க்குறாங்களா, 10, அது எனக்கு தெரியாது, அது என் கண்ட்ரோல். ஐயோ 10,00,000 பேர் பார்க்கலையே, அவங்க பார்த்துட்டாங்களே, எந்த பார்க்கலையே. அப்போ என்ன ஆகுது, நான் மைண்ட் எஃபர்ட்லாம் எடுத்து இதுக்கு நான் வேறு விதமாக சொல்லுவேன். இப்போ நான் சென்னையிலேருந்து பெங்களூர் நைட்டு காரில் கிளம்புறேன். எனக்கு பெங்களூர் எங்கே இருக்குதுன்னு தெரியும். காரில் போகிறேன், கிளம்பி போகிறேன். இங்கேருந்து பெங்களூர் தெரியுமா? சத்தியமாக தெரியாது. மிஞ்சி போனால் 1/2 கிலோமீட்டர் தெரியும் ஹெட்லைட் போட்டால். இந்த 1/2 கிலோமீட்டர் நான் ஒழுங்காக ஓட்டிட்டேன்னு சொன்னால் தொடர்ச்சியாக மாறி மாறி அடுத்த 1/2 கிலோமீட்டர்
எந்த விதமான டைவர்ஷனாக ஓட்டின்னு போயிட்டோன்னா பெங்களூர் போய் தெரியும். எட்டி பார்த்து மேலேருந்து பெங்களூர் தெரியலன்னு பார்த்தோன்னா வண்டி போய் ஆக்சிடென்ட் தான் ஆகும். நடுவில் வரும்போது சில இடத்துல டிராஃபிக் டைவர்ஷன்ஸ் வரும், வாழ்க்கையில் வரக்கூடிய தடங்கல்கள். என்னுடைய எஃபர்ட்ன்றது அந்த 200 மீட்டர் 300 மீட்டர். நான் எல்லாருக்குமே சொல்கிறது, ஒரு நாளை நான் சரியாக வாழ்ந்துட்டேன்னா என்னோடய வாழ்க்கை சரியாக அமைஞ்சது. இன்னைக்கு கார்த்தால எழுந்துக்கும் போது ராத்திரிக்குள்ளே இந்த 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ என்னால் சரியாக சிந்தித்து சரியாக உணர்ந்து என்னோடய குறிக்கோளை நோக்கி ஒரு அடி எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சா கூட நிறைய பேர் செய்கிறதே இல்லை. மைக்ரோ கோல்ஸ்ன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, செய்கிறதே இல்லை. 99 மார்க் வாங்கணும்பா, இன்றைக்கி அந்த ஒரு சாப்டரை கரெக்டாக படிச்சுட்டேன்னா அந்த 99 மார்க்கில் ஒரு பேஜ் நீ டன். 5 மார்க் வந்தாச்சு. ஆமாம், இந்த கண்டென்ட்மெண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸ் இஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சின், பாவம். கண்டென்ட்மெண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸுக்கு நீங்கள் சொல்கிறது இது அழகாக இருக்குது சொல்கிறதுக்கு. கண்டென்ட்மெண்ட் ஆஃப் எஃபர்ட்ஸுக்கு யூ நீட் கண்டினியூட்டி ஆஃப் எஃபர்ட்ஸ். ஆமாம், பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. டிசிப்ளின் சொல்லலாம். அந்த அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி, இதில் கண்டென்ட்மெண்ட்டில் கண்ணதாசன் ஒரு இதில் எழுதியிருக்கார். நான் அதை ஒரு மாதிரி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறேன். அது தப்புன்னு நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுவேன். அதை அவர் என்ன எழுதினார் பாட்டில், நீங்கள் அந்த பாட்டுக்கு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. மயக்கமா கலக்கமா பாட்டில் PBS கீழே உள்ளவர் கோடி பார்த்து நிம்மதி நாடுங்கிறார். ஆமாம், அது என்ன, இஸ் தட் a defeatist attitude or is it a positive attitude? இல்லை, தட் இஸ் neither defeatist nor positive, it is reality. சரி, எப்படி நீங்கள் பார்த்தாலும் ஒரு காட்டில் யானை சாப்பிட்டு பொதி போட்டுதுன்னா அதை வச்சு ஒரு 10 கீழே விலங்கினங்கள் சாப்பிடும். அது ஒரு சிங்கம் வேட்டையாடி விட்டால் கழுதை புலி ஹைனா சாப்பிடும். இதுதான் நேச்சர். ஒரு மனிதனோட அவுட்புட் இன்னொரு மனிதனோட இன்புட். ஒரு விலங்கினத்தோட அவுட்புட் மனுஷனுக்கு இன்புட். ஒரு மரத்தினோட அவுட்புட் மனுஷனுக்கு இன்புட். நம்மளுடைய அவுட்புட் நாளைக்கு நம்ம மண்ணாக தானே மாறுறோம். அது பார்த்திங்கன்னா மண்ணுக்கு அது இன்புட். இது நம்ம புரிஞ்செடுத்தோன்னா லைஃப்பில் எல்லோரும் ஒன்றா இருக்க முடியாது சார். நேச்சரோட டிசைனே பாருங்களேன். விப்ஜிஆர்னு பார்க்குறோம், நம்மளுடைய இந்த இது பார்க்குறோம், வானவில்னு பார்க்குறோம். வானவில் ஒரே கலராக இருந்தால் யாருக்கு பிடிக்கும்? சப்த ஸ்வரங்கள், சா 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 நட்சினே இருந்தால் ஏ மாறியா சரிகமாக்குவான்னு சொல்லுவோம்ல, செத்துருவோம். அந்த இந்த எழுத்தையும் எடுத்து அதுலேருந்து மேலே கர்த்தாராகும் எல்லாத்தையும். அதெல்லாம் போகும்போது தான் நம்மளுக்கு அது ஒரு இசையாகவும் வீட்டில் எல்லாத்துலேயுமே காரத்தையே போட்டுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? யூஸ் பண்ணுவேன் மேபி இட் இஸ் ராங். அதுக்காக தான் நான் கேட்டேன். நான் அப்படி சொல்லிட்டு போகிறோன்னு நினைக்கிறேன். நான் அவரை பார்த்ததில்லை. திடீர்னு ஒரு ஏதாவது ஒரு இடத்துல மனுஷன் ஏக்கம் வரல, இந்த இடம் அவன் போனான், அந்த இடம் நாம் போயிருக்க வேண்டிய இடம் இல்லையோ அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒரு தாட் வரும். ஸ்டமக் பர்னிங். ஆமாம், எனக்கு அது ஏன் எனக்கு அந்த திறமை இருக்கு, செல்ஃப் ரியலைசேஷன் தேர், ஐ நோ ஐ ஹேவ் இட். அந்த மாதிரி நேரத்தில் நான் இதை நினச்சி பார்ப்பேன். அந்த மாதிரி நேரத்தில் இந்த பாட்டு கொஞ்சம் உங்களுக்கு என்கிட்ட கூட வராதவன் நிறைய பேர் இருக்காண்டா, அவசரப்படாத அப்படிங்கிறதுக்கு தான் அவர் அதை சொல்லியிருப்பாரோ. நீங்கள் மேலே இப்போது 15,000 அடி ஏறிட்டீங்க, பேஸ் கேம்ப் வரைக்கும் வந்துட்டீங்க. எவரெஸ்ட்டில் மேலே பாக்குறீங்க, ஒரு 50 பேர் நிற்கிறான். 28,000 அடி போய்ட்டு அவனுக்கு இன்னும் 900 அடி தான் பார்க்கிங்க. கீழே பாருங்கள் 10,000 பேர் நின்றுட்டு இருப்பான். ஸோ அங்கே ஒரு எனவே உங்களுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கிடைக்கும். ரியாலிட்டிக்கு தான் சொல்லியிருக்காரு. என்ன தான் நீங்கள் லைஃப்பில் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு மேலே எவனோ தரப்பான், உங்களுக்கு கீழே தரப்பான். இப்போ இதே பில் கேட்ஸ் 200 பில்லியன் சம்பாதிச்சாரு. முந்தானத்துக்கு ரேட்டிங் படி பார்த்தா 6வது போயிட்டார். அவர் வருத்தப்பட்டாருன்னா, அதுக்கு முன்னாடி 3ல் இருந்தார், இப்போ 6. எலான் மஸ்க்கு ஃபஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெஃப் பீசாஸு. இவங்களே மாறிட்டே இருக்கும். இதில் எங்கேயோ ஒரு நாளைக்கு ஒரு முகேஷ் அம்பானியோ இன்னொருத்தரோ ஏஷியாவில் வருவாங்க, அதுலேருந்து மேலே போவாங்க. இது இட்ஸ் அ நெவர் எண்டிங். கம்பேர் அண்ட் பெரிஷ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எப்போ நான் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறேனோ என்னுடைய நிம்மதி ஸ்ட்ரெயிட்டாக காலி. ஒரு காமெடியாக எனக்கு நம்ம ஒன்று சொல்லணும். ஏன் இங்கே இருக்குது, இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே அந்த ஃபீலிங் இருக்குது. ஒரு காமன் மேன் வந்து அம்பானி அந்த லெவலுக்கு வந்துட்டான், அதானி பிர்லா அந்த லெவலுக்கு வந்துட்டான், டாட்டா இருந்தான். இங்கே நம்ம எடுத்துட்டிங்கன்னா மாரன்ஸ் இருக்காங்க, டிவிஎஸ் குரூப் இருக்காங்க, டிஐ குரூப் இருக்காங்க. அதை ஏன் வந்து அவங்க அச்சீவ்மெண்ட்னு பார்க்காம அவன் எப்படி அந்த இடத்துக்கு வரலான்னு அந்த ஒரு மென்டாலிட்டி அந்த உங்களுடைய அட்வைஸ்? அந்த குணங்கள் தான் ஆன்மீகத்தில் வராங்க. ஏன்னா நம்ம உணர்வு சார்ந்த வாழ்க்கையை நம்ம வாழறதே இல்லை, எண்ணம் சார்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். எண்ணத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட்டு தப்பு உள்ள வெளியே அது மாதிரியே எல்லாம் ஆப்போசிட்டாக பார்த்து பழகும். ஹார்ட்டில் போகும்போது உங்கள் லைஃப்லேயே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மனிதர்கள் எடுத்து பார்த்தா உங்களோட உள்ளத்தை தொட்ட 2-3 பேர் தான் இருக்கும். உங்கள் அம்மாவாக இருக்கும், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் பெண்ணாக இருக்கலாம், இல்லை உங்களோட ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மனசு கஷ்டமாக யார்கிட்ட வந்துட்டு போய் பேசுவோம். ஏன்டா பேசுகிற சொல்யூஷன் கொடுப்போம். அதெல்லாம் அவன்கிட்ட பேசினா நிம்மதியாக இருக்கும். ஏன்? என்னுடைய உணர்வை அவன் புரிஞ்சுக்கிறான், ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை புரியணும் அப்படின்றது எல்லாருக்குமே தேவை. இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் வேர்டு லீடர்ஷிப் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. நான் ஒன்று சொல்லும்பொழுது என்னுடைய கருத்தை என்ன மாதிரியே புரிஞ்சுக்கிறது இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது மாதிரி இல்லை. அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, கடவுள் 2 காதை 1 வாயை கொடுத்தது எதுக்குன்னா நிறையா கேளு கம்மியாக பேசுது.
நம்ம நிறைய பேர் மூஞ்சி ஃபுல்லாக வாயாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், பேச வேண்டியது எவ்வளோ இருக்குது, கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சுற்றி இதை புரிய வைக்கிறது ஆன்மீகம். இந்த ஹார்ட்டுக்கும் மைண்டுக்கும் ஒரு பேலன்ஸை கொடுக்கக்கூடிய, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 2வது சிறகு நம்ம So, நம்ம எடுக்கிறதே இல்லை. உணர்வுகளை கரெக்டா இருந்தா நமக்கு இந்த தாட்ஸ் வராது. அவன் அங்க போயிட்டானே, தாட்ஸ் அவன் வரும், அங்க இருக்கானே. தாட்ஸ் வரும், அதை புரிஞ்சுப்போம். இந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்ட் பார்த்தா அவர் நிற்கிறாரு, பாஸ் சபார்டினேட் பாஸை பார்த்து சொல்கிறான், எவ்வளோ Very ஜாலியாக successful. இருக்கீங்க, எவ்வளோ சக்ஸஸ், அவர் சிரிக்கிறாரு, பின்னாடி பார்த்தா கத்தி குத்து கபடா எல்லாம் இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொருத்தர் மனிதர் பின்னாடியும் நான் இன்னொரு விஷயம் நான் படிச்சது, ஒரு 30-40 பேரை கூப்பிட்டு எல்லாரையும் ஒரே ரூமில் வச்சு பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆளுங்களாம், இன்க்ளூடிங் உங்களுடைய ரொம்ப மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் சார் ஆகட்டும், கமலஹாசனோ இல்லை சிஎம் ஸ்டாலினோ, மோடி, இது மாதிரி ஒரு 20-30 பேரை கூப்பிட்டு ஒரு காமன் மேன் என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் எல்லாருடைய கர்மவினை பலனும் ஒரு டப்பாவில் போடுங்க. கர்ம வினைகள். கர்ம வினையெல்லாம் போடு, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஒன்று யார் குணமோ எடுத்துக்கோ. நான் பார்க்குற ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் நான் எடுத்துக்கிறேன், அது மாதிரி ஒருத்தர் ஒன்று எடுத்துன்னு போகிறான். ஒரு வாரம் 10 நாள் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு திரும்பி கடவுள்கிட்ட வந்து கேட்குறான், ஐயா திருப்பி கொடுத்துடலாமா, எந்தையே எனக்கு கொடுத்துருங்க. இன்னொருத்தங்க காலில் வச்சு பார்த்தா தான் அவன் கஷ்டம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதனால் ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறோன்னா, மெதுவாக நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது உணர்வுகள் வரும்போது. எந்த மனுஷனும் எப்பேற்பட்ட பணக்காரராக இருந்தாலும், எப்பேற்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும், ஏதோ கஷ்டங்களை தாண்டாமல் வந்திருக்க முடியாது. அந்த லைஃபு அவனோடது, உன் லைஃபு உன்னோடது. இதை நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாருமே ஒன்றுன்ற ஒரு கான்செப்டும் வராது. இதுதான் உமர் கய்யமா யார் சொன்னது? தானே தானே பர்லே காஹே கானே வாலே கா நாம். எல்லாருடைய அரிசியிலும் அவங்க பேர் எழுதியிருக்கு. தமிழுக்காக நான் தமிழில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இதுக்கே ஒரு உணர்வு வேணும். எந்த பாஷை தெரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை, இன்னொரு பாஷை மொழி தெரியுதுன்னு சந்தோஷப்படணும். மொழின்றது வெஹிக்கிள். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு அருமையான ஒரு சயின்ஸ் நான் படித்தேன் 20,000 வருடங்களுக்கு முன்னாடி. ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ஸ்டடியில் ஒன்று படித்தது என்னென்னா, 20,000 BC டைமில் பார்த்தீங்கன்னா we are all living only on grunts. அப்படிதான். மொத்தமாக 45 ரெக்கார்டட் grunts. அடுத்தவன் புரிஞ்சுக்கிறது. அதுதான் நான் என் ஒய்ஃப்ட்டு எனக்கு ஒய்ஃப் இல்லை, எல்லாம் லிவிங் டுகெதர் தானே. இப்போது இதெல்லாம் அந்த காலத்துலேயே பண்ணிட்டாங்க அவங்க. அதை அவன் சொல்லும் அப்படின்னா கோபமாக இருக்காதான், இதை வச்சு தான் வாழறாங்க. இதுதான் அப்புறம் மெதுவாக மொழியாக மாறிக்குது. எல்லாம் ஒன்றா இருக்கிறது ஒரே மொழின்னு சொல்லுவாங்க. பிரிய ஆரம்பிக்கும் போகும்போது இல்லைனா ரூட் ஆஃப் த லாங்குவேஜ்னு பார்த்தீங்கன்னா 2-3 லாங்குவேஜ். ஏன்னா எல்லாம் ஒன்றா இருந்தப்போ வந்த மொழி. இது மூத்த மொழி, செகண்ட், அந்த மாதிரி எதுவுமே எது முன்னால் எது பின்னாலும் கிடையாது. மொழினா அதான் மூத்த மொழி. அதுதான் அது ஆக்சுவலாக. அதை விட மூத்த மொழி பார்த்தோன்னா உணர்வுகள். என்னுடைய உணர்வுகள் உங்களுக்கு நேரடியாக புரியலை, அதனால் நான் வார்த்தைகளை சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த வார்த்தைகள் நான் சரியாக சொல்லாதப்போ உங்கள் உணர்வுகள் அடி வாங்குது. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் ஆன்மீகத்தில் முதல் படிக்கட்டாக நம்ம ஆரம்பிக்கிறோம். சார், நீங்கள் சிஇஓ, சி சேஞ்ச் உங்கள் லைஃபே எல்லாம் ஆல் கார்ப்பரேட் அந்த மாதிரி லைஃப் அப்படின்னா, நீங்கள் சி சேஞ்ச் பிரகாஷ்ங்கிறது லௌகிக பிரகாஷ் அப்படிதான் இருந்திருக்கணும் உங்கள் வாழ்க்கை, இல்லையா? அப்படிதான் இன்னைக்கு இருந்துட்டு பிஸ்னஸ் மேன் மேக்னெட்ஸ் அது. பட் இதுலேருந்து இந்த லௌகீக படியிலேருந்து, அந்த ஏணிலேருந்து எப்போ நீங்கள் ஆன்மீக ஏணிக்கு வந்தீங்க? பக்கத்துலேயே இருந்தது அந்த ஏணி. இந்த வடிவேலு பாஷை ஃப்ளாஷ்பேக் ஓப்பன்னு பார்த்தா, சின்ன வயசுலேருந்தே ஒரு தீவிர சிவன் அனுமான் பக்தன் நான். சின்ன வயசில் ரொம்ப ரொம்ப அநியாயத்துக்கு. நடுவில் தேங்க்ஸ் டு எங்கள் அம்மா கொஞ்சம் அம்மனும் சேர்ந்தது. டியூஸ்டே மாங்காடுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க, ஏதோ ஒரு காரணம். அப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு கல்யாணம் ஆகணுன்றதுக்காக. அந்த காலத்தில் 7 வாரம் மாங்காடு செவ்வாய்க்கிழமை போனால் கல்யாணம் ஆகணும் ஒரு ஐதீகம் உண்டு. எதுக்குன்னே தெரியாது. 23 வயசில் போயிட்டு வாங்கினாங்க. போயிட்டு வந்தேன், ஒன்றும் ஆகலை அப்போது. அது வேறு விஷயம். இதுக்கப்புறமாக அந்த சிவன் உங்கள் ஒய்ஃப் அப்போ தப்பிச்சா, அப்புறம் மாட்டின்ட்டாங்க. அப்புறம் இந்த சிவன் போகும்போது எனக்கு மெதுவாக நிறைய புத்தகங்கள்லாம் சின்ன வயசில் இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், வியாசர் கொடுத்து ஒரு 400 தடவை படிச்சிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வால்மீகி ராமாயணம் அவர் எழுதினது, ராஜாஜி எழுதினது, கல்கியில் வரும்போது படித்தது உண்டு. அதுக்கப்புறம் நிறைய இது மாதிரி சிவபுராணம், இது எல்லா புக்ஸும் படித்தது. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் சின்ன வயசில் ரமண மகரிஷி புக்ஸு, சேஷாதிரி சுவாமிகள் புக், அவருடைய குருன்னு சொல்ல அவரோட புத்தகம் மாதிரிலாம் படித்தது உண்டு. ஏதோ ஒன்று இருக்குதுன்னு தெரியுது, அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு சிவராத்திரி அன்றைக்கி ஏதோ ஒரு அல்பாஸ் வந்து சிவனை மாதிரியே கண்ணு மூடின்னு உட்காரணும்னு உட்காந்து. அது ஒரு அப்போ 18-19 இருக்கும் வயசு. ஏன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணேன், நானே வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்தேன். அவர் சிலையை எதிர்க்க வச்சேன், பேப்பர் சிலை. அதனால் பேப்பர் மேஷ் அப்போ தான் ஃபேமஸ் ஆகிட்டு. நான் கண்ணு மூடிட்டு உட்காந்து, ஒன்றும் வித்தியாசம்லாம் தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று தேடல் இருக்குன்றது புரிய ஆரம்பிக்குது. இதை நிறையா தேடும்போது அப்போ தான் இந்த க்ஷேத்ராட்டம் ஊராக போகிறதெல்லாம் ஆரம்பிக்கும். காசி போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, எங்கெங்கெல்லாம் கோயில்கள்,
அதுக்கப்புறம் நிறைய படிக்க 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 ஒரு 92ல் என்னோட ஒரு பையன் கீழே என்னோட கொலீகாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். எனக்கு ரிப்போர்ட் அவன் சேல்ஸ்மேன் மேனேஜராக இருந்தபோது அவன் ஒரு இடத்துல சொல்கிறான், நான் வந்து தியான பயிற்சி பண்ணுறேன், ஒரு கடவுளை அடைவதற்கு சீக்கிரமான வழி அப்படின்னு ஒரு பஞ்ச் லைன்லாம் சொன்னான். எனக்கு வந்து நார்மலாக வந்து இந்த காலத்தில் வர பஞ்ச் லைனாக நான் 40 வருஷம் முன்னாடியே சொன்னேன். எந்த முடிவும் நான் நார்மலாக அவ்வளோ சீக்கிரமாக எடுக்க மாட்டேன். எடுத்துட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். இது நான் ஆக்சுவலாக காலேஜ்லேயே சொன்னேன் பஞ்ச் டைலாக். அது எப்படி படத்துக்கு வந்தது எனக்கு தெரியாது. வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 4 மாதம் தினசரி உட்காந்து ஆன்மீக விஷயம் அவனோட பேசும். என்ன பண்ணுவான்னா, எங்கள் குருநாதர்கள் எழுதின புத்தகங்கள்லாம் எனக்கு கொடுப்பான். அந்த காலத்தில் வெறும் புத்தகங்கள் தான், வீடியோ ஆடியோலாம் அங்கே பெருசாக கிடையாது. ஒரு புத்தகம் கொடுப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சஹஜ் மார்க்னு முதல் புத்தகம் எனக்கு கொடுக்குறான். ஆஃப் சஹஜ் மார்க், நேச்சுரல் பாத்துன்னு சொல்லுவாங்க. ஹார்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா சஹஜ் மார்க். எங்களுடைய சார்ஜி மகராஜ் 3வது குருவினுடைய பேச்சுக்கள் உரையாக பப்ளிஷ் ஆன புக். அதில் வாழ்க்கை எல்லா ஆன்மீக வாழ்க்கைனா என்ன, லௌகீக வாழ்க்கைனா எப்படி வாழணும், அவர் ஐஏஎம்மில் பேசினது, மலேசியாவில் பேசினது, யூஎஸில் பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டை பேசினது, இதனுடைய தொகுப்புகள்லாம் வந்திருந்தது. ஒரு புக்கில் ஒரு சாப்டர் 2 பேரும் பேச்சுலர், பெருசாக ஒன்றும் வாழ்க்கையில் செய்கிறது கிடையாது, டிவி கிடையாது. அப்போ தூர்தர்ஷன் சாயங்காலம் 2 மணி நேரம் தமிழில் வரும். அதை தவிர பொதிகை வேறு ஏதோ ஒரு பேர் இருந்தது அப்போது. இதை தவிர ஒன்றுமே கிடையாது. அதனால் லைஃப்பில் நாட் மச் டு டூ. டெய்லி சாயங்காலம் 5:30 6 மணிக்கு அன்றைக்கி ரிப்போர்ட்டிங் முடிஞ்ச உடனே அப்போ நானும் ஒன்றும் ஃப்ரெண்ட் ஆகிடும். அது வரைக்கும் நான் பாஸும் அவன் சபார்டினேட். உட்காந்து அந்த சாப்டர் எடுப்பேன், நான் படிப்பேன். சாப்டர்லேருந்து சில கேள்விகள் கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லுவான். அவன் ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்ததுனால. இந்த மாதிரி 2 3 4 மாதம் படித்தோடனே எனக்கு மனசில் ஒரு தெளிவு வந்துடுது, இது சரியான வழி, இதில் போய் பார்க்கணும். தியானம்னா என்ன, தியானத்தை சார்ந்த விஷயங்கள் என்ன, ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்தில் போகும்போது என்ன வரும், எனக்கு இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் கொஸ்டின்ஸ், அப்போ நான் சிவன் அனுமாரெலாம் ரைட்டா தப்பா, இயேசு தப்பா, இஸ்லாம் தப்பா, எது சரியான மார்க்கம், இந்த மாதிரி பல கேள்விகள் எனக்கு மெதுவாக விடைகள் கிடைக்க ஆரம்பிச்சிது. எல்லாமே தியரியாக தான் கிடச்சிது. அது புரிஞ்சு வரும்போது ஒரு இடத்துல சொன்னால், அது மாதிரி இவ்வளோ நாளாக நீ கேட்டது எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், இப்போ நீ ஒன்று செஞ்சாகணும். 90 நாளைக்கு நான் சொல்கிறது நீ செய். 4 மாதம் நீ சொன்னதை நான் செஞ்சேன். ஸோ ஐ ஃபவுண்ட் இட் டு பி எ ஃபேர் டீல்னு வச்சுக்கோங்களேன். டீலா நோ டீலானோ 4 மாதம் நான் டெய்லி கேட்ட கேள்வி நீ பதில் சொன்னான். அவன் என்ன சொன்னான், 90 நாள் நான் சொல்கிறது போய் செய், பிடிச்சா கன்னியூ பண்ணியில் விட்டு போயிடு. என் ஃப்ரெண்டு, என்னோடய கொலீக் அவன் சொல்கிறான், சபார்டினேட் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ராமானுஜம்னு பேர், அமெரிக்காவில் இருக்கான். ஐயங்கார் பையன், ட்ரிப்ளிகேனில் இருந்தான். ஸோ அந்த புக்கெல்லாம் படித்ததுக்கப்புறம் என்னை வந்து அப்போ ட்ரெயினர்னு சொல்லுவாங்க, ப்ரிசெப்டரில் ப்ரிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஆன்மீக பயிற்சி கொடுப்பதற்கு தயாராகப்பட்டவர். இப்போ நானும் ஒரு ட்ரெயினர்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஆன்மீக பயிற்சி ஒன்றா என்ன பண்ணணும், அது இம்பார்ட்டிங் த ட்ரைனிங், சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கக்கூடிய எனேபிள். எனக்கு இப்போ ஒரு பிஎட் முடிக்கிற மாதிரி நான் ஒரு கோர்ஸ் முடிக்கணும், எங்கள் குருநாதர் வந்து நீ சர்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கிற ஒருத்தட்ட அழைச்சிட்டு போனாங்க. திரு வரதன் சொல்லி டீனரில் ரங்கன் ஸ்ட்ரீட், ஜிஆர்டிக்கு பக்கத்தில் இருக்கும், அடுத்த ஸ்ட்ரீட்டில் அவர் இருந்தார். அழைச்சிட்டு போனாங்க. அழைச்சிட்டு போனது ஒரு பெரிய காமெடி சீன். உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. அவர் வீடு, ஒரு 5 பேர் ஏதோ ஒரு இன்டர்வியூ பெஞ்ச் மாதிரி இருந்தது. உட்காடுறாங்க. ஒருத்தரே கேட்குற, உனக்கு எதுக்குப்பா தியானம் பண்ணோம்? இல்லை எனக்கு தலைவலி இருக்குது. தலைவலி இருக்குலாம் தியானம் பண்ணோன்னே டாக்டரை பாரு. இது மாதிரி ஒருத்தனா கைட்டி விட்டுனே வர்றாரு. எனக்கு ஒரு மாதிரி பயம் ஆகிடுச்சு, ஐயோ நம்மளையும் கைட்டி விட்டுருவாரு. பட் பேசிக்கலாக வந்து சேல்ஸ் லைனில் வந்தோம். அந்த சேல்ஸ் பிளட் எப்பவுமே உண்டு. எப்படியாவது என் ஐடியா கன்வின்ஸ் பண்ண விற்றுனா இல்லை வாங்கிடணும், ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கல. நான் போகும்போதே டக்குன்னு அவர் ஐயங்காருன்றது புரிஞ்சு போச்சு. டக்குன்னு அவருடைய பாஷையில், அஃப்கோர்ஸ் பை பர்த் ஐம் ஐயர்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு மாமா ராமானுஜம் அமிச்சான், எப்போ தியானம் ஆரம்பிக்கலாம், டக்குன்னு அந்த சேல்ஸில் அட்வான்ஸ் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. நேரடியாக நான் வந்து சேரணும்லாம் சொல்ல, எப்போ ஆரம்பிக்கலான்னு இப்படி பார்த்தார். ஓ ராமானுஜம் அமிச்சானா, நாளைக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்னார். அன்றைக்கி நான் நைட் அவரை பார்த்துட்டு ஒரு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஸோ 2 நாள் கழிச்சு வரேன், ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொன்னோன்னே டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமுக்கு வான்னு சொன்னார். இப்படி தான் ஆரம்பித்தோம். அது ஆரம்பிக்கும் போது ஒரு காமெடியான சீன் நடந்து ஆரம்பித்த ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய 3வது குருவாக அப்போ இருந்தவர், இப்போ நீங்கள் இந்த பின்னாடி ஃபோட்டோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா தாஜி 4வது குரு. இந்த 3வது குருவை நான் போய் பார்த்து மீட் பண்ணும்போது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிது. 1987 நான் வந்து இந்த மார்க்கம் சார்ந்த ஒரு நபரை சந்திக்கிறேன். அவரும் வந்து ஒரு டீச்சராக இருக்கார். அவர்கிட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நான் போகிறேன். ஃபைனலாக அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணும்போது எதுக்க வந்து அந்த கம்பெனியோட ஓனர் அவர், நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். பேசும்போது ஒரு பின்னாடி 3 புகைப்படங்கள் இருக்குது. அதில் 2 புகைப்படங்கள் யாரும் நல்லா தெரியுது. ஒன்று பெருமாள், ஒன்று அம்மன், ஏதோ ஒன்று இருக்குது. 3வது யாருன்னு தெரியல, ஒரு மனிதரோட ஃபோட்டோ.
ஏன்னா மனுஷன் ஃபோட்டோ மாட்டிருக்காரு, குங்குமமும் போடல அப்படின்னா சரி உயிரோட தான் இருக்கார். என்னன்னு தெரியல, நார்த் இந்தியன் ஏதோ பாபா போல் இருக்குன்னு அப்புறம் கிளம்பவும் கேட்டேன், சார் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார்? அவர் என்னோட குரு அப்படின்னாரு. அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சேர்ந்தது 92, 87 அவர் சொல்லி தான் 5 வருஷம் சேவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு காரணத்தினால அவர் சொல்லலை, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் 87 முடிகிற டைம் 88 பிகினில் ஐ ஸ்டார்டட் ஜாயினிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ். ஒரு 4-5 வருஷம் ஷோரிஞ்சி கேம்போன்னு ஒரு ஜாப்பனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுனேன். அது சொல்லிக் கொடுத்த ஒரு டீச்சர் எக்மோரில் இருந்தார். அப்போ என்னோடய வீடு திருவான்மையூர். டெய்லி ஏர்லி மார்னிங் போனோம். 5 மணிலேருந்து டோஜோன்னு சொல்லுவோம், 5லேருந்து 7. போய் கற்றுட்டு திரும்பி வரணும். கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து ஆக்சுவலாக எங்களெல்லாம் உட்கார வச்சு அந்த டோஜோ ப்ராக்டிஸ் முடியும் பொழுது எல்லோரும் கண்ணு மூடிட்டு 5 நிமிஷம் உட்கார சொல்லுவார். உட்காரும்போது எங்களை ஒரு ப்ரேயர் ஒன்று சொல்லுவார். அவர் சொல்கிறத சொல்லிவிட்டு அப்படியே கண்ணு மூடிட்டு உட்காந்துட்டு இருப்போம். என்னன்னே தெரியாது. சில நாட்கள் வந்து நீ திருவான்மையூர் தானே போகிற வேலையை நான் ஆழ்வார்பேட்டில் இறக்கி விட்டு அப்படின்னுவார். அங்கே ஒரு ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் இருக்கான்றது அப்புறம் தான் புரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன். வரும்போது அந்த ஆழ்வார்பேட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிடிகே ரோட்டில் இப்போ இருக்கக்கூடிய சிஎம் சித்தரஞ்சன் சாலைக்கு அடுத்த ரோட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் நகர் நார்த் ஸ்ட்ரீட்னு இருக்கும். அதனுடைய என்ட்ரன்ஸில் இறக்கி விட சொல்லுவார். எங்கே போகிறீங்க? நான் அந்த எண்டு போய் நாங்கள் இறக்கி விட்றேன். இல்லை நீ வேணா இப்படியே போ அப்படின்வார். இறக்கி விட்டுட்டு போயிடுவார். திரும்பி மறுநாள் இறக்கி அப்புறம் 4-5 நாள் இதே மாதிரி கொஞ்ச நாள் இறக்கும்போது நான் வரேன்னு, இல்லை நீ வரக்கூடாது போவார். எனக்கு ஆக்சுவலாக டவுட் ஆகிடுச்சு, இங்கே ஏதோ சில்மிசம் பண்ண போகிறாரு போல. நம்ம சின்ன வயசு இல்லையா, யார் பின்னாடியே போகிறாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது போல இருக்குது, நம்மளுக்கு தெரிய வேணும். ஒரு நாள் போகும்போது நான் பைக்கை ஓரமாக நிறுத்திட்டு அவர் போனோன்னு ஒரு 5 நிமிஷம் மெதுவாக அப்படியே நடந்து போனேன். போனால் அவர் வீட்டு கதவை திறந்து உள்ளே போகிறார். போய் கதவு மூடப்படுகிறது. கதவு நல்லா பெருசாக அயன் கேட்டு, உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, க்ளோஸ்ட் அயன் கேட், கிரில்லெல்லாம் பெருசாக இல்லை. நான் மறுநாளைக்கு கேட்டேன், நான் உங்கள் பின்னாடி வந்தேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்க. ஆமாம் என்னோடய யோகா குருன்னார். அவரும் எதுக்காக போகிறோம் என்னன்றது சொல்லவே இல்லை. அவரும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினர், டீச்சர். அவர் எந்த காரணம்னு தெரில, சொல்லலை. அதுவும் 88லேயே நடக்குது. 92ல் தான் நான் ஃபைனலாக இதை பற்றி எனக்கு தெரிய வருது. இது ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல பேசின மாதிரி எல்லாமே வந்து ஒரு நேர காலம் வரும்போது தான் நடக்கிறது போல இருக்குது. அது நடந்து வரும்போது தான் நான் தியானத்தில் வர ஆரம்பிக்கிறேன். தியானத்தில் வரும்போது தான் என்னுடைய எதிர்கால ஒய்ஃப் அங்கே தான் சந்திக்கிறேன். குருநாதர் தான் எங்கள் 2 பேர் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சார். உள்ளே வர 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 பல மாறுதல்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. 92ல் நான் மிஷனில் எங்களுடைய அந்த ப்ராக்டிஸில் சேரும்போது எனக்கு யூஎஸில் ஒரு பெரிய ஆஃபர் வந்தது, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறதுக்கு. அப்போ எனக்கு ஆனால் தோணித்து, உன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்றதை நீ கண்டுபிடிச்சிட்ட. இப்போ இனிமேல் நீ அங்கே போனேன்னா தும்ப விட்டு வாழை பிடிக்கிற மாதிரி. தோ தட் ஆஃபர் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போகலாம், ரொம்ப ஈஸியாக போகலாம். இப்போ தான் யூஎஸ் போகிறதுலாம் கஷ்டம். அப்போலாம் வாவான்னு கூப்பிட்டுனே இருந்தோம். பிரெயின் ட்ரெயின் நடந்த காலம் உங்களுக்கு தெரியும். ஐஐடி எல்லாம் படித்த எல்லாம் ஃப்ரீயாக கூப்பிட்டுருந்தாங்க. ஜஸ்ட் லைக் தட் தேவர் காலிங். ஸோ எனக்கு கிடச்சிது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே போனவங்க ஸ்பான்சர் பண்ணி அழைச்சிட்டு ரெடியாக இருந்தாங்க. எங்கள் அம்மா திட்டினா, உனக்கு அறிவு இல்லையா, இதை விட உனக்கு வாய்ப்பு கிடைக்குமா, எப்பேற்பட்ட வாய்ப்பு. இப்போ 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா அந்த காலத்தில் 2 லட்சம் ரூபா சம்பளம் ப்ளஸ் வாட் எவர் எல்லாம். போயிட்டு ஒரு 10 வருஷமாக இருந்துட்டு வாயேன். இல்லைம்மா, நான் எனக்கு தெளிவாக தெரியுது, என்னோடய பாதை எனக்கு கிடச்சிடுச்சு. இவ்வளோ தூரம் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் எப்படி நான் போக முடியும்? இவர் தான் தெரிஞ்சு போச்சு, இதுதான் பாதைன்னு தெரிஞ்சு போச்சு. இதன் மூலமாக தான் என்னுடைய ஆன்மீக குறிக்கோள், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை வாழன்னு தெரிஞ்சு போச்சு. 2 ரெக்கைகளினுடைய, ஏன்னா அந்த புத்தகத்தில் ஒரு முக்கியமான டாபிக் நான் படித்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2 சிறகுகள் கொண்ட வாழ்க்கைன்னு இருக்கும். அதுதான் அவர் என்ன சொல்கிறார், ஒரு எப்படி ஒரு பறவைக்கு 2 சிறகுகள் முக்கியம், எப்படி ஒரு ஏரோப்ளேனுக்கு 2 பேலன்ஸ் முக்கியம். இந்த பேலன்ஸும் உங்களுக்கு ஆன்மீகத்தில் தான் கொடுக்குது. ஒரு வெற்றியும் தோல்வியும் பார்க்குறது உங்களோட உணர்வுகள் மூலமாக தான். சிந்தனையில் வெற்றியும் தோல்வியும் உங்களால் பார்க்க முடியாது, அது ரிசல்ட்டாக பார்ப்பீங்க, இதில் உணர்வுகளாக பார்ப்பீங்க. இதை படிக்கும்போதே எனக்கு புரியுது, இந்த ரெக்கையை தான் அடிச்சிட்ருக்கோம், இந்த ரெக்கை அடிக்கவே இல்லை, எப்படியே மடைஞ்சே தான் இருக்குது. அது விரிய ஆரம்பிக்கும் போது நான் போகிறதா இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்போ அங்கே இருந்தேன். அப்படி தான் மெதுவாக ஆன்மீக பாதையில் ஆரம்பித்து 92 இப்போ 2024 32 வருஷத்துக்கு மேலே ஓடியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.